விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லியே சும்மா அதிர்கிறது அப்படின்னு சொல்லலாம். 2020 இதே மாதிரி விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துச்சு. 1 மாதம் 2 மாதம் கிடையாதுங்க, 13 மாதங்கள் நடந்துச்சு. இந்த முறையும் விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது 6 மாதங்கள் நீண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க தெரியுமா? விவசாயிகள் 6 மாதத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க கூடயே கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல இந்தியா பாகிஸ்தான் அந்த எல்லையில் கூட இந்த அளவுக்கு தடுப்புச்சுவர்கள்லாம் நீங்கள் அமைக்கவில்லையே, ரோடெல்லாம் குழி தோண்டி போடலையே, விவசாயிகள் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் வராமல் இருப்பதற்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஏன் இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டும்? அப்படி விவசாயிகள் என்னதான் கேட்குறாங்க? கோரிக்கைகள் கேட்பது விவசாயிகளுடைய குற்றமா? கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தவிர்ப்பது பிஜேபி அரசாங்கத்தினுடைய குற்றமா? இப்படின்னு சொல்லி பல கேள்விகளும், அந்த கேள்விக்கு பின்னாடி பல விதமான கருத்துக்களும் வருது. முதல் கருத்து, இது அரசியலுக்கானது. இப்போ எலெக்ஷன் வரப்போதில்ல, அதனால் அரசியல் செய்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவதான காரணம் கருத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆளும் பிஜேபி அரசாங்கம் விவசாயிகளை பொருட்டாவே மதிப்பது கிடையாது அப்படிங்கிறது தான். மூணாவதாக இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விவசாயிகளுடைய போராட்டமே கிடையாது, பின்னாடி இருக்கக்கூடிய காலிஸ்தானியர்கள்லாம் இருக்காங்க, இதுக்குள்ளே நிறைய சமூக விரோதிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். இதில் கருத்துக்கள் 1000 இருந்தாலும் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு, என்ன கருத்துக்கள், என்ன மாதிரியான கோரிக்கைகளை விவசாயிகள் வச்சுருக்காங்க, அந்த கோரிக்கைகளை ஏன் நிவர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதன் பிறகு நீங்களும் எந்த கருத்து வேணாலும் சொல்லலாம், அது உங்களுடைய உரிமை. ஆனால் டீட்டெயிலாக இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 13 மாத போராட்டம் அப்படிங்கிறது 2020 தொடங்கி 2021 முடிந்தது. முடியும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே, எம்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நீங்கள் எங்களுடைய பயிர் வகைகளுக்கு தர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ 3 சட்டங்கள், விவசாயிகளுடைய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அந்த 3 சட்டங்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாரும் போராடினாங்க. இந்தியாவில் பல மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3000 4000 டிராக்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா டெல்லியினுடைய சாலையில் அணிவகுத்து போனது அப்படிங்கிறதும், இப்போ அதே மாதிரியான டிராக்டர்ஸ் அணிவகுக்கிறது அப்படின்னும், அதே மாதிரி ட்ரோன் வழியாக விவசாயிகளை கண்காணிக்கிறார்கள், விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசப்படுகிறது, ஸோ ட்ரோனை தவிர்ப்பதற்காக விவசாயிகள் பட்டம் விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ 13 மாதங்கள் நடந்த போராட்டம் அது வெர்ஷன் 1.0, இது வெர்ஷன் 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில இப்போ பிஜேபி சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சில விவசாயிகள் பேசுனது, இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கிராஃப் ரொம்ப உயரமாக இருக்குது, அதை கீழே கொண்டு வருவதற்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது, அதை உடனடியாக நம்ம கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுவது. மோடி ਦਾ ਗ੍ਰਾਫ ਬਹੁਤ ਮੰਦਰ ਦੇ ਕਰਕੇ ਉੱਪਰ ਚੜ ਗਿਆ, ਉਹ ਨੁਕਸਾਨ ਉਹ ਇਹਦਾ ਗ੍ਰਾਫ ਡਾਊਨ ரொம்ப வைரலா இன்னைக்கு பரவி வருகிறது. அரசியல் கட்சி இல்லாட்டி எந்த விதமான சார்பும் இல்லாத மனிதர்கள் இதை ஒரு விவசாய போராட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் எம்எஸ்பி மட்டும் தானா அப்படிங்கிறதும், எம்எஸ்பினா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 12 கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இப்போ கரும்பு நம்ம எடுத்தாலும் சரி, நெல் எடுத்தாலும் சரி, ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளவு விலையை வச்சு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே என்ன செஞ்சிடும், நெல் கொள்முதல் அப்படிங்கிறத செய்வாங்க. கரும்புக்கும் 1 டன் கரும்புக்கு இந்த விலை அப்படின்னு சொல்லி தீர்மானிப்பார்கள். ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட 20லேருந்து 23 பொருட்களுக்கு இந்திய அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது நாம கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறத ஒரு சட்டமாக இயற்றுங்கள், இது ஒரு குவிண்டால் நெல் அப்படின்னு சொல்லும்போது சட்டமாக இயற்றுங்கள், நாங்கள் இந்த விலைக்கு வாங்கிக்கிடுவோம், அதே மாதிரி எல்லா பொருட்களுக்கும் நீங்கள் எம்எஸ்பி தரணும், 23 பொருட்களுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதா, விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுடைய முழு பயிர் கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். இவ்வளோ நாள் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது இரண்டாவது கோரிக்கை. இந்த இடத்துல விவசாயிகள் அல்லாதவர்களும் விவசாயிகள் அப்படிங்கிற பெயரில் நிறைய கடன் வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா விவசாயிகள் அது அந்தந்த மாநில அரசாங்கத்தினுடைய பல குறைகள் இருக்குதுக்கு பின்னாடி விவசாயிகளுக்கு கடன் அப்படிங்கிறது குறைந்த வட்டியில் ரொம்ப ஸ்பீடாக கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை இந்திய அரசாங்கம் கையாண்டு வருகிறது. ஸோ இதை பயன்படுத்தக்கூடிய சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, நானும் விவசாயி தான், சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி அந்தந்த பேங்க்ல இருக்கக்கூடிய மேனேஜரை கைக்குள்ளெல்லாம் போட்டுக்கிட்டு விவசாயிகளுடைய கடன் அப்படிங்கிற பேரில் கடனை வாங்கிட்டு வேற பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்போ இப்போ இந்த விவசாயி மற்றும் விவசாய தொழிலாளர்களுடைய முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்யும் போது அது விவசாயிகளுக்கான ஒரு சாத்தியமாக மாறுமா, இல்லை விவசாய கடன் அப்படிங்கிற பெயரில் போலியாக
நேரடியாக கடன் வாங்கினவங்களுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது போகுமா அப்படிங்கிறத நீங்களே கருத்தா சொல்லலாம். மூணாவதாக இருப்பது நிலம் கையகப்படுத்தும் சட்டம் 2013 படி வளர்ச்சி திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும் போது, வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னா இப்போ பரந்தூர் விமான நிலையம்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி அது வளர்ச்சி திட்டம் தான் யார் சொல்லுவா? மாநில அரசாங்கம் சொல்லுவாங்க, விவசாயிகள் சொல்லுவாங்க அது விவசாய நிலம் அப்படின்னு சொல்லி. ஸோ வளர்ச்சி திட்டத்துக்காக இந்த மாதிரி நிலத்தை நீங்கள் கையகப்படுத்தினீங்கன்னா விவசாயிகளிடமிருந்து எழுத்துப்பூர்வ ஒப்புதல் பெற்று 4 மடங்கு இழப்பீடு வழங்க வேண்டும். வளர்ச்சி அடைந்த பகுதியில் 10% வீட்டு மனைகளை விவசாயிகள் குடும்பத்தினருக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ 4% நார்மல் ஒரு லேண்ட் ப்ரைஸ் இருக்குன்னா அதை விட 4 மடங்கு, 4% இல்லை 4 மடங்கு இழப்பீடாக கொடுக்க வேண்டும். வளர்ச்சியடைந்த பகுதியில் 10% அவங்களுக்கான ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு இடத்தையும் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, உலக வர்த்தக மையம், அதிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடணும், வெளியில் வந்துடணும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம எந்த நாடு கூடயும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2012 நடந்த போராட்டத்தில் லக்கிம்பூர் கேரியில் விவசாயிகள் படுகொலை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கிட வேண்டும். அது நியாயமான கோரிக்கை. 6வதாக இருப்பது விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான். பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கும் விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொடுக்க வேண்டும். 7வது அப்படின்னு சொல்லும்போது 2020 டெல்லி விவசாய போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு நிதி இழப்பீடு மற்றும் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு அரசு வேலையை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 8வது மின்சார திருத்த மசோதா 2020 ரத்து செய்யப்பட வேண்டும். அதில் நிறைய அந்த ஃப்ரீ கரண்ட் அப்படிங்கிறதுலாம் பலவிதமான பாதிப்புக்கு உட்பட்டு இருப்பதால் அந்த ஒட்டுமொத்த மசோதாவையும் நீங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9வதா கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 200 நாட்களுக்கு வேலை, தினசரி ஊதியம் 700 ரூபாய் ஆகியவற்றுடன் விவசாய வேலைகள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் மாதிரி 200 நாள் வேலை, ஒரு நாளைக்கு 700 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லி விவசாயத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும், இதே மாதிரி கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். மிளகாய், மஞ்சள் போன்ற மசாலா பொருட்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது 10வது கோரிக்கை. 11வது கோரிக்கை பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான நிலம், காடுகள் மற்றும் நீர் ஆதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். 12வது கோரிக்கை போலி விதைகள், பூச்சிக்கொல்லிகள், உரங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் தவறு செய்தால் கடுமையான அபராதம் விதிக்கும் நடைமுறையை கொண்டு வந்து விதையின் தரத்தை மேம்படுத்த வேண்டும். இதுதான் 12 அம்ச கோரிக்கை. இந்த 12 அம்ச கோரிக்கையில நம்ம ஊடகம் காண்பிப்பது என்ன, எம்எஸ்பி ஆதாய விலை அப்படி இல்லைன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறதை மட்டும்தான் விவசாயிகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அவங்களுடைய கோரிக்கை 12 கோரிக்கை. இதில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியேற வேண்டும், அதே மாதிரி நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எதுவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இந்த குளோபலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து நம்ம குளோபலைசேஷன் இனிமேல் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளை தள்ளிவிடும். ஸோ 1999 மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசாங்கத்தின் சார்பாக இந்த குளோபலைசேஷன்லாம் நம்ம நாட்டுக்கு நம்முடைய சந்தை அப்படிங்கிறது திறந்து விடப்பட்டது. இப்போது சந்தை திறந்து விடப்பட்டதனால தான் நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாம இங்கே கொண்டு வரோம். நாமளும் நிறைய இடங்களில் நம்முடைய நிறைய நிறுவனங்களை அமைக்கிறோம், நிறைய பிரான்ச்சஸ் அமைச்சிட்டு இருக்கோம். ஸோ விவசாய பொருட்களுக்கான வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதை ரத்து பண்ணிட்டோம்னா பல நாடுகள் கூட நம்ம கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சரிப்பா, அப்போ இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறத சுவாமிநாதன் அவர்களுடைய கமிஷன் அடிப்படையில் எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த கமிஷன் அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதரவு விலை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் A2 அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இந்த A2 அப்படிங்கிறதுல ஒரு விவசாயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு ஹையர்டு லேபர் ஒரு 4 பேரை என்ன செஞ்சுருப்பீங்க, கூப்பிட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு தினசரி நான் சம்பளம் தந்துடுறேன்னு சொல்லியிருப்பீங்க, பூச்சிக்கொல்லி வாங்கியிருப்பீங்க, அதுக்கு தேவையான விதை வாங்கியிருப்பீங்க, இது எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த கணக்கை வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு ஃபேக்டர் அது அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணுறாங்க, எஃப்எல் அப்படிங்கிறது தான். ஃபேமிலி வைஸாக நம்ம என்ன செய்வோம், விவசாயத்துக்காக நம்ம உழைப்போம், அதாவது நம்ம குடும்ப உறுப்பினர்களை உழைப்பாங்க, அதுவும் ஒரு உழைப்பு தானே. ஸோ A2 கூட இந்த எஃப்எல்லையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கான சம்பளம் அப்படின்னு சொல்கிறத ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக C2 அப்படிங்கிறதுக்கு வராங்க. அப்போ C2 அப்படிங்கிறதுல ஒருவேளை அவர் அந்த நிலத்தை வாடகைக்கு எடுத்திருப்பார், குத்தகைக்கு எடுத்திருப்பார். அப்போ அந்த குத்தகை வருமானம், அங்கே ஒரு பம்பு செட் அமைப்பதற்கான ஒரு செலவு செஞ்சிருப்பார், இப்படிங்கிறக்கூடிய இதர செலவுகள், இப்படி எல்லா செலவுகளையும் சேர்த்த பிறகு அந்த பயிருக்கு ஆகக்கூடிய எல்லா செலவுகளையும் சேர்த்த பிறகு ப்ளஸ் 50%. இந்த 50% அப்படிங்கிறது இவங்களுடைய லாபம். இந்த லாபத்தின் அடிப்படையில் நீங்கள் 1 கிலோ வாங்கினாலும் 1 கிலோக்கு எவ்வளோ செலவாகுதோ ப்ளஸ் 50% பணத்தையும் கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும், குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறதை கொடுக்க வேண்டும். இதுதான் சுவாமிநாதன் கமிஷன் அவர்கள் சொல்கிறது. ஏன்னா விவசாயிகள் நன்மை பெற வேண்டும் அப்படின்னா இந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறது இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க விவசாயிகள். இந்த விவசாயிகள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ 1-2 அமைப்புகள் மட்டும் கிடையாதுங்க, 300க்கும் அதிகமான அமைப்புகள். இதில் சில அமைப்புகள் அரசியல் கட்சி சார்பான அமைப்புகள் இருக்காங்க, பொலிட்டிக்கல் பேசிஸ் இல்லாத அமைப்புகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்க்க போனால் கிஷான் மஸ்தூர் மோர்ச்சா KMM அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. KMSC அப்படின்னு சொல்லி கிஷான் மஸ்தூர் சங்கர்ஷ் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்காங்க. அடுத்ததா SKM அப்படின்னு சொல்லி சம்யுக்த் கிஷான் மோர்ச்சா அப்படிங்கிறவங்க தான். இது நான் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அமைப்புகள் இருக்காங்க. இவங்க எல்லாமே டெல்லி சலோ அப்படின்னு சொல்லி 2.0க்கு இனிஷியலைஸ் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. சரிப்பா, இப்போ இந்த MSP அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க, 23 ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அதை சட்டமாக மாற்ற வேண்டும். எந்த வருடம் இப்போ அதிகமாக மழை பெய்தாலும் சரி, அதிகமாக வறட்சி வந்தாலும் சரி, இல்லை பயிர் விளையவே இல்லைனாலும் சரி, இல்லை பயிர் அதிகமாக விளைந்தாலும் சரி, இந்த 23 பொருட்கள் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா விவசாய விளைபொருட்களையும் நீங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறத வச்சு எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை அரசாங்கமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுது, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2014 விட கூடுதலான தொகை, அதாவது 10லேருந்து 12 மடங்கு இப்போ MSP அப்படிங்கிறதுலாம் நாங்கள் கூடுதலாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். 2014, அதாவது அதுக்கு முந்தைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி, இப்போ இருக்கக்கூடிய BJP ஆட்சி, இவங்க என்ன சொல்கிறாங்க, 2014 வரை 4லேருந்து 5 பொருட்கள் மட்டும்தான் MSPக்கு கீழே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ 23 பொருட்களாக உயர்த்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான விவசாய பொருட்கள், விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்களுடைய உற்பத்தி அப்படிங்கிறது 40 லட்சம் கோடி ரூபாய். இந்த 40 லட்சம் கோடி ரூபாயில் கால்நடையாக இருக்கட்டும், இல்லை விவசாய பொருட்கள் இடுபொருட்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய விவசாய பயிர்களாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. 40 லட்சம் கோடி ரூபாய். விவசாயம் அப்படின்னு சொல்லி பயிர் வகைகள் இல்லாட்டி நம்ம சாப்பிட்ற அதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுவே ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. அப்போ இந்த 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான MSPயை நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 10 லட்சம் கோடி ரூபாயை அரசாங்கம் எப்போவுமே என்ன செஞ்சு வச்சுருக்கணும், அவங்களுடைய கஜானால வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வருடமும் 10 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறத நம்ம கஜானால வைக்கணும். இதே மாதிரி என்டேரா இருக்கக்கூடிய விவசாய பொருட்கள், அதில் வந்து டைரி இருக்குது, அதாவது பால் உற்பத்திலாம் நம்ம சொல்லுவோம்ல, ஃபார்மிங் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் இருக்குது, லைஃப் ஸ்டாக் இருக்குது, MSP கிராப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இவை எல்லாம் சேர்க்கும்போது 40 லட்சம் கோடி ரூபாய். ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது 10 லட்சம் கோடி ரூபாய். அப்போது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பட்ஜெட் எவ்வளோ, ஒரு 45 லட்சம் கோடி ரூபாய்னு வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர்னுடைய அந்த ஒரு ஈல்டு மட்டுமே 40 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அதை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த உற்பத்தி அப்படியே நம்ம வாங்குறதா இருந்தால் இந்திய அரசாங்கத்துக்கு 40 லட்சம் கோடி ரூபாய் தேவை. சரி, 40 லட்சம் கோடி வேணாண்டா, அந்த அக்ரிகல்ச்சர், அதாவது நெல், கோதுமை, இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் இருக்கும்ல, அதை மட்டும் நம்ம வாங்கலாம்னா அதுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். அப்போ ஒவ்வொரு வருடமும் 10 லட்சம் கோடி ரூபாய் நம்மளால் ஒதுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அரசாங்கம் சொல்கிறாங்க, வெறும் 11 லட்சம் கோடி ரூபாய் தான் இந்தியாவினுடைய உள்நாட்டு கட்டமைப்புக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய தொகை. இந்த 11 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது அதே அளவுக்கான ஒரு 10 லட்சம் கோடி ரூபாயை கொடுத்து MSPக்காக நம்ம ஒதுக்கி வைத்து விட்டோம் என்றால் இந்திய நாட்டில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வரும். கூடுதலாக டாக்ஸ் விதிக்க வேண்டியதாக இருக்கும். டிஃபென்ஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப டம்மி ஆயிரும். அது இல்லாமல் நம்மளால் ஈஸியாக வளரக்கூடிய நாடுகள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் போக முடியாது, நம்ம பின்தங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அதற்கு இல்லை இவ்வளோ முடியாதுங்கிறாங்க. அப்போது இவ்வளோ நாள் இத்தனை வருடங்களாக எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறத இப்போ MSPயாக கொடுத்துட்ருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.2 லட்சம் கோடி ரூபாய். நெல், கோதுமை, அந்த 23 கிராப்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த 2.28 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறது ஒட்டுமொத்தமாக அவங்க கேட்கக்கூடிய அந்த என்டையர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 25% மட்டும்தான். ஸோ எகெயின் ஒரு 75%க்கும் சேர்த்து நீங்கள் இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும், அது சட்டமாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனை. நார்மலாக நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைலாம் கிடையாது. இந்த சீப்பு அப்படிங்கிறத நீ வாங்கிக்கணும், 2 ரூபாய்க்கு வாங்கிக்கணும் அப்படிங்கிறது பெரும் பிரச்சனை கிடையாது. என்னுடைய டெய்லி நான் சாப்பிட்றதுக்கே 2 ரூபாய் தான் நான் அங்கே செலவழிச்சிட்டு இருக்கேன்னா, நீ சீப்பு வாங்குறதுக்கு 2 ரூபாய் எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னா என்னுடைய சாப்பாடு அங்கே என்ன செய்யும், பாதிக்கப்படும். அப்போ இதை பேசி முடிக்கலாம், வாங்க நம்ம பேசலாம். இது இவ்வளோ செய்ய முடியாது, 10 லட்சம் கோடி ரூபாய் உடனடியாக ஒதுக்கீடு செய்ய முடியாது. ஏன்னா 2 விதமான மார்க்கெட் இருக்குது. ஒன்று அப்படிங்கிறது டைரெக்டாக கவர்மெண்ட்டை கொண்டு கொடுப்பது, கவர்மெண்ட்டே கொள்முதல் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. நம்ம ஊரில் நெல் கொள்முதலாம் எப்படி எடுத்திருக்காங்க, எவ்வளோ சீரழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ இப்படி கொள்முதல் பண்ணுவது அப்படிங்கிறத நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்கணும், நம்முடைய அரசாங்கம் ஸ்டாக் பண்ணி வைக்கணும். நம்முடைய அரசாங்கம் ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம அரசாங்கத்திடம் போதுமான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தா, நெல், கோதுமை போன்ற 23 கிராப்ஸ் ஓகே. இதே மாதிரி எல்லா பொருளையும் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான குளிர்சாதன வசதியுடன் இருக்கக்கூடிய கோடவுன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வேணும்.
அது மிகப்பெரிய அளவில் அதற்காக அதுக்கு பெரிய ஒரு பிளான் போடணும். அந்த பிளானின் அடிப்படையில் தான் இது எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதில் 12 கோரிக்கைகள் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு கோரிக்கை தான் எம்எஸ்பி அப்படிங்கிறது. எம்எஸ்பிக்கு 40 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்திய அரசாங்கத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது இந்திய அரசாங்கமே திவாலாகிரும், வேற வழியே இல்லை. அப்போ இன்னொரு மார்க்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய கொள்முதலாளர்கள் இல்லாட்டி தனியார் கொள்முதலாளர்கள் இருப்பாங்கல்ல, சந்தையில் விற்பது இல்லாட்டி கடைக்காரர்களிடம் கொடுப்பது. ஸோ இந்த நேரத்தில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. நார்மலாக விவசாயினுடைய பொருட்களை இன்னொருத்தன் ஒரு ஏஜெண்டாக இருக்கக்கூடிய நபர் தான் தீர்மானிக்கிறாங்க. 10 ரூபாய்க்கு தக்காளி விற்றுச்சுன்னா 1 ரூபாய்க்கு தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி 1 ரூபாய்க்கு வாங்கி 8 ரூபாய் அவனுடைய கமிஷனாக வச்சு அவன் 9 ரூபாய்க்கு விற்பான். ஸோ இங்கே 10 ரூபாய்க்கு எண்டு கஸ்டமர்கிட்ட கிடைக்குது, ஆனால் 9 ரூபாய்க்கு ஒருத்தன் விற்கிறான். ஆனால் விவசாயிக்கு கிடைச்சது வெறும் 1 ரூபாய் தான். ஸோ விவசாயி அங்கே நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும், இதை தடுப்பதற்கான வழிமுறை தான் கவர்மெண்ட்டே இதை ஏற்றெடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் இப்போது ஒரு பெரும் டாப்பிக்காக மாறிட்டு இருக்கு. இது கூடவே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அவங்களுக்கு தேவையான பென்ஷன் ஸ்கீம் அப்படிலாம் சொல்லும்போது இன்னும் பல லட்சம் கோடி ரூபாய் யாருக்கு தேவைப்படும், இந்திய அரசாங்கத்துக்கு தேவைப்படும். ஆனால் அந்த அளவுக்கு பக்கா திட்டமிடுதலுடன் இந்திய அரசாங்கம் இதுவரையிலும் எல்லா அரசாங்கங்களும் சேர்த்து நம்ம நாட்டுக்கு தேவையான கோடவுன்ஸு இல்லாட்டி ஏசி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய நிறைய காய்கறிகளை சேகரிக்கக்கூடிய சேகரிப்பு மையங்கள்லாம் வைத்திருக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது. இது ஒரு பெரும் பிரச்சனை தான். இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையும் வரும் தலைமுறையினருக்கும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான். இது எப்படி அவங்க பேசி டீல் பண்ண போகிறாங்க, விவசாயிகள் இறங்கி வர போகிறாங்களா, அரசாங்கம் இறங்கி வர போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே இனி அந்தந்த போராட்டம் அந்த அரசாங்கம் அவங்க கையில் தான் இருக்குது. நார்மலாக ஒரு பொதுமக்களாக இல்லாட்டி ஒரு பர்சனாக நீங்கள் இதை கேட்கும்போது இந்த 12 அம்ச கோரிக்கைகளில் எந்தெந்த கோரிக்கைகளை நிறைவேற்றலாம், எம்எஸ்பி அப்படிங்கிறது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்மளால் கொடுக்க முடியுமா, அப்படி கொடுக்க முடிந்தது என்றால் அரசாங்கம் அதை வாங்கி வைக்கணும், வாங்கி வைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு செலவாகும். அந்த செலவாகிறதுனால அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னா, நமக்கு டேக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் டபுள் ட்ரிபிள் இல்லை 10 மடங்கு கூடுனாலும் கூடலாம். அப்போ அப்படிலாம் வரும்போது இந்த இந்திய அரசாங்கம் இந்தியா அப்படிங்கிற நாட்டில் பல சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதற்கான ஈஸி சொல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுடுறேன். இதுதான் விவசாயிகளுடைய போராட்டம். இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் கேமிங் அப்படிங்கிறது இருக்குது. என்னெல்லாம் கேம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை உயர்ந்த கார்களில் வந்து சில விவசாயிகள் அப்படிங்கிற போர்வையில் வந்து இங்கே வந்து சண்டை போடுவாங்க, போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. நார்மலாக இன்றைக்கி நம்ம உழவு வச்சாதான், இன்றைக்கி நம்ம கை வச்சாதான் நமக்கு நாளைக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்கிற விவசாயிகளும் இருக்காங்க. ஸோ உண்மையான கோரிக்கைகள் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இருக்காங்க, இது அரசியலாக பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளும் இருக்காங்க, விவசாயிகளுடைய போர்வையில் சமூக விரோதிகளும் இருக்காங்க. ஆனால் பிரச்சனை இது ரொம்ப சிவியரானது. எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே நான் பகிர்ந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பொதுவாக ரொம்ப ஓப்பனாக இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த அளவுக்கு யாரும் ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டாங்க. 2 பக்கமும் நம்ம பார்த்தாச்சு. இதில் எந்த பக்கம் நீங்கள் நிற்பீங்க அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய பெரும் கேள்வி. இந்த ஒரு பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.